இன்றைய தலைப்பு ஒபேயிங் காட்ஸ் வில். தேவனுடைய இஷ்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, தேவனுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பது. யாக்கோபு 4:15. Some people think God's will is a cold, impersonal mission. தேவனுடைய சித்தம், தேவனுக்கு பிடித்தமான விஷயம், அவருக்கு பிடித்தமான காரியம் எல்லாமே ஒன்றத்துக்கு லாய்க்கில்லாத, நமக்கு தனிப்பட்ட விதத்திலே பொருந்தாத ஒரு விஷயம் என்று நிறைய நினைக்கிறார்கள். உலக நடக்கைக்கு பொதுவாக உலகத்தை நடத்தும், பொதுவாக அண்ட சராசரங்களை நடத்தும். இந்த உலகத்திலே பெரிய பெரிய போர்கள் நடக்கிறது என்றால் அது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது. அதன் விளைவுகள் எப்போ தெரியும்? அது 400 வருஷத்துக்கு அப்புறமா தெரியும். நமக்கு இன்றைக்கி நைட்டு சாப்பாடு வேணுன்னா அது தேவனுடைய சித்தத்தெலாம் பார்க்க வேண்டியதில்லை. தேவனுடைய சித்தத்தை பார்க்கணுன்னா பிரதர் சொன்ன மாதிரி நாம் ஏற்கனவே தேவனுடைய சித்தத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்ம செய்கிறது எல்லாமே தேவனுடைய சித்தம்தான். இப்படி போக முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். நான் ஆண்டவருக்குள் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆகையால் நான் செய்கிறது எல்லாமே தேவனுக்கு பிடித்த காரியம்தான், நீ எதை வேணாலும் செய். இப்படியா? இப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. தேவனுடைய சித்தம் என்றால் என்ன சார்? அது ஜென்ரலாக நடக்கும். சர்ச்சில் தேவனுடைய சித்தம் ஜென்ரலாக நடக்கும். தனிப்பட்ட விதத்தில் ஒன்றும் அதில் தேவனுடைய சித்தம், தேவனுடைய இஷ்டம், அவருக்கு என்ன பிடித்த காரியம் என்று தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. God starts it going and it is up to them to keep it functioning smoothly. தேவன் அதை ஆரம்பித்து விட்டார். அவருடைய சித்தத்தின்படி நமக்கு என்ன கிடைக்கிறது, நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வது நம்முடைய கையிலே இருக்கிறது. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி விருப்பங்களையும் எண்ணங்களையும் நம்முடைய மனதிலே உருவாக்குகிறார். ஆனால் அவரிடத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி நாம் கேட்கும்போது மட்டும்தான் அந்த மகா சக்தி நமக்கு துணை புரியும். அதை பற்றி நம்ம கேட்காம எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னை போக சொல்லிட்டாரு, ஆண்டவர் என்னை படிக்க சொல்லிட்டாருங்க, என் இஷ்டப்படி நான் என்னத்தான் வேணால் படிப்பேன். அப்படி தேவன் உங்களை பொத்தாம் பொதுவாலாம் விடலை. He is very particular in your life. நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் ஏன் சொன்னார்? ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போதும் அவருடைய நோக்கம் என்ன, இதில் நான் என்ன செய்யட்டும். பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே போகும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அவரிடத்தில் கேட்டு செய்தார். அப்பொழுது மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். So God starts it going and it is up to them to keep them functioning smoothly. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு நிலையிலும் பாடல் பாடுகிறார்கள். உம் சித்தம் தேவா நடப்பியும், நான் ஓர் மண் பாண்டம் உம் கையிலும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுடைய சித்தம் இன்னதென்று கேட்டு செய்யும்போது அந்த மகா சக்தி நம் பக்கத்திலே இருக்கும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனை, முடிக்கப் போகிற தேவனை நான் என்றென்றும் ஸ்தோத்திரிப்பேன். எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு அங்கத்தையும் அவர் செய்து முடிக்கப் போகிறார். If they disobey him, the machine grinds to a halt and they are out of God's will. தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் என்ன நடக்கிறது? அந்த மிஷின் நின்று விடுகிறது, அந்த எந்திரம் நின்று விடுகிறது. அவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே சென்று விடுகிறார்கள். தேவனுடைய சித்தம் என்றால் சில நேரங்களிலே நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். மந்தையில் சேராடுகளே எங்கனும் கோடி கோடி உண்டே. மந்தையில் சேர்ந்த ஆடுகள் எப்படி இருக்கும்? ஆட்டுக்காரங்க மந்தை மேய்க்கிறத பார்த்துருக்கீங்களா? ஒரு 200 ஆடை மேய்ச்சிட்டு போவான். இப்படிமா உடனே எல்லாம் திரும்பி பார்க்கும். அந்த ஆடு, ஒவ்வொரு ஆடுக்கும் 200 ஆடு இருந்தாலும் ஒவ்வொரு ஆடுக்கும் யார் மேய்ப்பன் என்று தெரியும். அப்படியே திரும்பி பார்க்கும். அப்படிமா உடனே அந்த பக்கமாக போகும். அவள் எந்த பக்கம் கையை காட்டுறான்னு அது செய்யும். நைட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு படுக்கை போட்டு சுற்றி மூங்கில் பிளாச்சி வச்சுருப்பாங்க. அதை வச்சு சுற்றி பட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பட்டி அடைச்சிருவாங்க. அதுக்குள்ளே எல்லா ஆடுகளும் இருக்கும். இவ்வளோ நெருக்கமாக இருக்குது, கொஞ்சம் வெளியில் போய் காத்தோட்டமாக படுக்க விட்டாண்ணா
இந்த மேய்ப்பனுக்கே அறிவு இல்லை. இவ்வளோ பெரிய 4 ஏக்கர் இடம் இருக்குது, எல்லாம் அந்த அரை ஏக்கருக்குள்ளே தான் இருக்கணுமா? அந்த 4 ஏக்கரை சுற்றி போகக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆடு நினச்சிச்சுன்னா என்ன ஆகும்? நாய் கடித்து குதறிவிடும். இவன் ஒரு 4 நாய் வச்சுருப்பான். இந்த பட்டியை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு நாய் வெளியிலேருந்து நாயோ ஓநாயோ வந்துச்சுன்னா இது கடித்து குதறிவிடும். அந்த மாதிரி ரொம்ப எச்சரிக்கையாக கட்டுக்கோப்பாக வச்சுருப்பான். அது சிரமந்தான். வெளியில் போனால் நல்லா ஜாலியாக மேய்ஞ்சிட்டு அந்த பக்கமாக போய் காத்தோட்டமாக படுத்துருக்கலாம். ஈரக்குலையை உருவி தின்னுபிடும் நாய். அதுக்காக தான் தேவன் தம்முடைய சித்தத்திற்கு, அவருடைய தயவுள்ள சித்தத்திற்குள் அடங்கியிருங்கள் அப்படின்னு இருக்கு. சில சுதந்திரங்களை நாம் விட்டுத்தான் கொடுக்க வேண்டும். ஆனால் அதனால் கிடைக்க போகிற ஆசீர்வாதம் என்ன? அழியாத வாழ்வு, நித்திய ஜீவன். அதான் சொல்கிறார். இஃப் தே டிசோபே, the machine grinds to a halt and they are out of God's will. God's will is not a cold, impersonal mission. தேவனுடைய சித்தம் என்பது, அவருடைய விருப்பம் என்பது, அவருக்கு பிடித்த காரியத்தை நாம் செய்வோம் என்பது ஒன்றுக்குமே உதவாத, குளிர்ந்து போன, எந்த விதமான செய்கையும் இல்லாத, நமக்கு தனிப்பட்ட விதத்திலே பொருந்தாத ஒரு எந்திரம் அல்ல. The will of God is a living relationship between God and the believer. தேவனுடைய சித்தம் என்பது உயிருள்ள ஒரு உறவு. எல்லா நேரத்திலையும் இப்போ நம்ம உயிருள்ளவர்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஃபோன் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன், ஏன்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? இப்படி ஒரு உயிருள்ள உறவு. செத்து போன ஒருத்தருக்கு ஃபோன் பண்ண முடியுமா? மெழுகுவர்த்தியெல்லாம் சுற்றி வச்சு ஃபோனை வச்சு ஆவிகிட்ட பேசணும்னு சொல்லி நிறையா பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி பேச முடியுமா? இல்லை. அப்போது உயிருள்ள ஒரு உறவு தேவனிடத்திலிருந்து அவ்வப்போது நாம் தொடர்பு கொண்டே இருக்க முடியும் இறைவனிடத்திலே. அதுதான் என்ன பண்ணுறாங்க, மகா முனிவர்கள்னு சொல்கிறாங்க, சித்தர்கள்னு சொல்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, மனித அன்றாட வாழ்க்கை நிலையை தாண்டி ஒரு நிலை போய் இறை சக்தியோடைய தொடர்பு கொள்ளும் அமைதியான நிலைக்கு, அதுதான் முக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நிலைமைக்கு போன பிறகு தான் தெரியுது ஒரே இறைவன் தான் இருக்கிறார் என்று. அப்போ கீழே இருந்த சலசலப்புகள் சண்டைகளை எல்லாம் விட்டு மேலே போனப்பறம் தான் தெரியுது ஒரே இறைவன் தான் இருக்கிறார். அவரை தேடி பல பேர் பல வழிகளில் அலைகிறார்கள் இல்லையா? அதான் அந்த சித்தர் பாடல் இருக்குல்ல, ஊரெங்கும் இறைவனை தேடி அலைகிறார்கள். ஓடி 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 நாட்களும் கழிந்ததே. வாழ்க்கை பூராமே கழிஞ்சு போச்சு இறைவனை தேடி. இறைவன் உள்ளே இருக்கிறார், அவரை தேடி எங்கோ அலைகிறார்கள். கடைசியில் ஒரே இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் ஆரம்பத்திலேயே புரிந்து கொண்டு அவரிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்து அனைவரிடத்திலும் சமாதானமாக இறைவனின் சித்தத்தின்படி நடந்தால் நம்முடைய உறவு உயிருள்ள ஒரு உறவாக இருக்கும். ஐ ப்ரிஃபர் டு see the will of God as a warm, growing, living body. எனக்கு தேவனுடைய விருப்பம் என்பதை கதகதப்பான, தேவன் நம்மளை அன்றாடம் அணைத்து கொள்கிற, தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற உயிருள்ள ஒரு உடலாக இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். ஒரு மனிதனின் உடல் இறந்து போய்விட்டான் என்றால் என்ன ஆகிறது? குளிர்ச்சி அடைந்து அசையாமல் அப்படியே கிடக்கு. ஆனால் உயிருள்ள ஒரு உடல் எப்படி இருக்கும்? கதகதப்பாக, தொடர்ந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிற உயிருள்ள ஒரு உடலாக இருக்கும். இஃப் சம்திங் கோஸ் ராங் வித் ஒன் ஆர்கன், த ஹோல் பாடி டசன்ட் டை. நம்முடைய உடல் உறுப்பிலே ஏதாவது ஒரு உறுப்பிலே நோய் வரும்போது முழு உடலும் செத்து போவதில்லை. தி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி காம்பன்சேட் ஃபார் இட் until that organ begins working properly again. மற்ற உறுப்பு, கெட்டுப்போன உறுப்பு மறுபடியும் சரியாக செயல்படும் வரைக்கும் மற்ற உடல் பாகங்கள் அதுக்கு பதிலாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. இப்போ இடது கை நமக்கு உடஞ்சி போச்சுன்னா நம்ம என்ன வலது கையை பயன்படுத்தி கொள்கிறோம். காலில் ஒரு காலில் அடிபட்டு விட்டால் அடுத்த காலை வச்சு நொண்டி நொண்டி போய்கிட்டோம் இல்லையா? அது மாதிரி there is pain, there is also weakness, but there is not necessarily death. நம்முடைய வாழ்க்கையிலே வலி இருக்கின்றது, பலவீனம் இருக்கிறது, தோல்விகள் இருக்கிறது, துக்கங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் தேவனுடைய வழியை விட்டு விலகி போகவில்லை. when you and I get out of God's will, தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் நாம் வெளியே சென்று விடும்போது, it is not the end of everything. அதுதான் எல்லாம் முடிந்து போயிற்று என்று பொருள் அல்ல.
இயேசு கிறிஸ்து எதற்காக யோசேப்பினிடத்தில் பிறந்தார்? இயேசு கிறிஸ்து எதற்காக யூத குலத்தில் பிறந்தார்? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம படித்த 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? மத்தேயு 1ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து 14 தலைமுறையாக, அதற்கு முன் 14 தலைமுறையாக யார் இடத்திலே பிறந்தார்? ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யோசேப்பை பெற்றான், யோசேப்பையும் 12 பேரையும் பெற்றான். யோசேப்பு என்ன பெற்றான்? மூத்தவன் யார்? யாக்கோபு. மூத்தவன் யார்? யாக்கோபுக்கு மூத்த பையன் யார்? ஈசா. யூதா. யூதா பிறக்கிறான் இல்லையா? யூதா, சிமியோன், நப்தலி, யோசேப்பு எல்லாம் கடைசி வரைக்கும் வராங்க இல்லையா? அப்போ யாக்கோபுடைய 12 பிள்ளைகளும் மூத்தவன் யூதா. யூதா என்ன பண்ணுறான்? யூதா தாறுமாறாக தன்னுடைய மருமகளிடத்திலே குழந்தையை பெற்று அந்த சந்ததி வருகிறது. அந்த சந்ததியை தான் அடுத்தடுத்து தப்பாக வந்து தாவீது ராஜா சந்ததிக்கு வருது. அவன் யார்கிட்ட போய் பெறான்? இன்னொருத்தன் பொண்டாட்டிகிட்ட போய் சாலமோனை பெறான். எவ்வளோ மகாபெரிய கேடுகட்ட விஷயம். அதுக்கப்புறம் ராகாப் என்னும் வேசியின் இடத்திலே இன்னொருத்தன் பிள்ளையை பார்க்குறான். அதுக்கப்புறம் அங்கே வந்து போவாஸ் என்ன பண்ணுறான்? ரூத்து இன்னொருத்தனுடைய மனைவி இறந்து போனால் விதவையின் இடத்திலே பிறக்கிறான். கடைசியில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறது என்ன? யோசேப்புக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறான். அந்த பொண்ணிடத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவங்க இன்னும் கல்யாணமே ஆகலை. எதற்காக இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வருகிறார்? யூத மக்கள் தாங்கள் தான் உலகத்திலே பரிசுத்தமானவர்கள், இறைவனுக்கு பிடித்தமானவர்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு. அப்படி ஒரு ஈர வெங்காயமும் கிடையாதுன்னு நிரூபிக்கிறதுக்கு தான் அப்படி வந்தார். இன்றைக்கி நம்ம நாட்டில் பிராமணர்கள் எப்படி ட்ரெஸ் எல்லாம் தொட்டக்கூடாது. அவன் போன இப்போயாவது பரவாயில்ல. முன்னெல்லாம் பக்கத்தில் உட்கார மாட்டான். இங்கேருந்து 15 அடி தூரத்தில் தள்ளி போவான். ஏத்தாப்பில் நம்ம முகத்தெல்லாம் பார்த்துட்டான்னா பிராமணர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தீட்டு நம்மெல்லாம். அவன் மட்டும்தான் உயர் ஜாதி. யாருக்கு பிறந்தவன்? வேசிக்கு பிறந்தவன். இதான் நடக்குது பைபிளில். அந்த யூதர்கள் வந்து அந்த காலத்தில் அவ்வளோ கொடூரமானவர்களாக இருந்தார். சமாரியர்கள்கிட்ட பேசவே மாட்டான். சமாரியர்னா யார்? யூதர்கள், மனசாட்சி உள்ள யூதர்கள், பொது உடைமை சிந்தனை உள்ள யூதர்கள், மற்ற குல பெண்களை திருமணம் செய்து அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் சமாரியர்கள். அவர்களை கண்டாலே இவனுக்கு ஆகாதான். ஏன்னா இவன் பியூர் நாடார் ஜாதி. எங்கள் இதில் சொல்லுவான்ல, பியூர். எங்கள் அண்ணன்ட்ட போய் கேளு, நாங்கள் பியூர் நாடாருமா. எங்கேயுமே பிறக்கலையா? உங்கள் ஆத்தா அப்பனை போய் கேட்டு போகிறா என்னென்ன ஐக்கியத்தனம் பண்ணாங்கன்னு. அதுக்கு தான் இயேசு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜனன விவரம் என்ன? வேசியின் இடத்தில் பிறந்த வந்த ஜனன விவரம் தான். அப்போ ஒன்றும் பரிசுத்தமானது கிடையாது. தேவன் தவிர வேறு யாரும் பரிசுத்தமானவர் கிடையாது. அதான் அங்கே சொல்கிறார். நீ என்னை பரிசுத்தவான், என்னை வந்து பரிசுத்தவான் ஏன் சொல்கிற? நல்லவன் ஏன் சொல்கிற? என்னைய கேட்குறார் இயேசு. பரிசுத்தவான் நல்லவான் ஏன் சொல்கிற? தேவன் ஒருவர் தவிர அத்தனை பயனும் ஐக்கிய பயலும். பியூர் நாடார் கம்யூனிட்டி தான் எங்களுக்கு வேணும். என்ன பியூர் நாடார் கம்யூனிட்டி? கிளிக்குதாங்க? ஒன்றும் கிடையாது. எல்லாம் உன்னுடைய மனசு தான் காரணம். நீ நான் நினச்சிக்கிறேன் நாங்கள் பியூர் அப்படின்னு நினச்சிக்கிறேன். அங்கிட்டு இங்கிட்டு என்னென்ன பண்ணாங்களோ தாத்தன் பூட்டன் பாட்டெல்லாம் என்னென்ன பண்ணான்னு அம்பிட்டு எழுதி கிடக்கு பைபிளில். அப்போ தேவன் ஒருவர் தவிர வேறு ஒருவரும் புனிதர் அல்ல. அப்படிங்கும்போது தேவனுடைய தயவுள்ள சித்தத்திலே அடங்கியிருப்பதில் என்ன குறை வருகிறது? அதான் சொல்கிறேன். When you and I get out of God's will, it is not the end of everything. அதோடு காரியம் முடிந்து போகவில்லை. தேவன் மறுபடியும் அவர்களை தம்முடைய சித்தத்திற்குள் கொண்டு வருகிறார். தவறிழைத்தவர்களை தருமணி சேர்த்து வருகிறார். தவறிழைத்தவர்களை மறுபடியும் சேர்த்து வருகிறார். தவறிழைத்தவர்களை மறுபடியும் சேர்த்து வருகிறார். தாவீது தவறிழைத்து விட்டான். மண்டையை அப்படியே போகிற வழியில் அவன் மண்டையை பொழந்திருக்கடா அப்படி சொன்னாரா? மறுபடியும் தம்முடைய பாதையிலே சேர்த்து கொண்டார். சாலமோன் மறுபடியும் அத்தனை ஐக்கியத்தனம் பண்ணான். மறுபடியும் அவனுடைய பிள்ளைகளுக்கு ஒருவனை சேர்த்து கொண்டார். இப்படி எல்லாருமே தேவனுக்கு விரோதமாக செய்து சிறைப்பட்டு போனார்கள் பாபிலோனுக்கு. அங்கே இருந்து வருகிற ரூத்தினிடத்திலே மறுபடியும் தன்னுடைய சந்ததியை கொண்டு வருகிறார். ஆகவே தேவனுடைய சித்தத்திலிருந்து நாம் ஒரு காலத்தில் விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட நீங்கள் தேவனை பற்றி கொள்ளுங்கள். ஐயோ நாம் தவறு செய்து விட்டோமே, திரும்பி அவருடைய வாழ்க்கைக்குள்ளா வாருங்கள். When you and I get out of God's will, it is not the end of everything. We suffer to be sure,
பட் when God cannot rule, he overrules. நாம் கட்டாயம் கஷ்டப்படுகிறோம் தேவனுடைய சித்தத்தை விட்டு நாம் வழி விலகி போகும்போது. தேவன் யாரிடத்தில் பிரியமாயிருக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நான் சொல்ல பிரியமாக இருக்கிறவர்களே தான் ஓங்கி ஒரு தட்டு தட்டுறார் மண்டையில். அப்படா எங்கே போயிட்டுருக்க தேவையில்லாமல் நேர் வழிக்கு வா. தேவனுக்கு பிடிக்காதவர்களை என்ன பண்ணுவார்? நெடுக போய் பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார். தேவனுக்கு பிடிக்காதவர்கள் போய் நாசமாக போயிடும். ஆனால் தேவன் தமக்கு பிடித்தவர்கள் என்ன பண்ணுறாரு? சிட்சிக்கிறார். சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்து when he cannot rule, he overrules. ஓங்கி ஒரு அப்பு போடவில்ல அப்படின்னு அனுப்பிவிடுவார். அது தேவனுடைய கருத்திலே, அதாவது தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தேவனுடைய சித்தத்திற்குள் அடங்கி இருக்கும்போது மிகப்பெரிய சந்தோஷம் நமக்கு காத்திருக்கிறது. அவை நம்ம தயவாய் குட்டும்போது நமக்கு அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா அண்ட சராசரங்களை படைத்த அந்த மகா சக்தி நம்மேல் பிரியமாக இருக்கிறது. இதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. அவரால் எதை வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க முடியும். அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் தேவன் நமக்கு தருவார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Just as the body compensates for the malfunctioning of one part, so God adjusts things to bring us back into His will. நம்முடைய உடல் ஒரு உறுப்பு பலவீனமாக இருக்கும்போது இன்னொரு உறுப்பு எப்படி அதை தாங்கி மறுபடியும் உடலை செயல்பட வைக்கிறதோ, அதே மாதிரி நாம் தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே போகும்போது நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை தேவன் மாற்றி அமைக்கிறார். அப்போ போய் நம்ம கஷ்டப்பட்டு அடி வாங்கி செருப்படி வாங்கி அப்புறம் தான் புத்தி கெட்டகுமாரன் என்ன பண்ணான்? போய் பண்ணிக்கு வைக்கிற தவிட தின்னு அங்கிட்டு போனால் அதை தட்டி விட்டான். பண்ணிக்கு வைக்கிற தவிட தின்னு நீ திங்க பார்க்குறியா? செவிட்டை சேர்த்து ஒரு அப்பு திங்கக்கூடாது அப்போ தான் யோசித்து பார்க்குறான். நாய்க்கு புத்தி வருது. ஆஹா, எங்கள் அப்பா வீட்டில் இருக்க வேலைக்காரங்க கூட பிரியாணி திங்கிறான், எனக்கு பண்ணிக்கு வைக்கிற தவிட்டை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ பெரிய மடத்தனத்தை செய்தேன். அட்லீஸ்ட் இங்கே இவன்ட்ட பண்ணி மேலே பார்க்குறதுக்கு எங்கள் அப்பாட்ட போய் ஒரு வேலைக்காரனாக இருந்தால் கூட நல்லா நல்லா சாப்பிட்லாயா அப்படின்னு அங்கேருந்து ஓடியாடுறான். அப்போ தான் புத்தி வருது. தேவனுடைய சித்தத்தை விட்டு நாம் விலகி போகும்போது தேவன் நம்மளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அங்கே ஒடியார்ந்தது யார்? இவன் தயங்கி நிற்கிறான். ஆனால் அவங்க அப்பா அங்கேருந்து ஒடியாடுறாரு. அப்பேற்பட்ட அன்புள்ளவராய் இருக்கிற இறைவனிடத்திலே நாம் ஏன் அவருடைய வழிகளை விட்டு விலகி போகிறோம்? பிசாசானவன் உங்களை மயக்கி உலக சிற்றின்பங்களை காட்டுவான். பார்த்தியா, நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேரும் திருஷ்டாந்தரமாக காட்டுவாங்க. பார்த்தீங்களா, இது இப்படி நடந்திருக்கு, இது இப்படி நடந்திருக்கு, அது அப்படி நடந்திருக்கு. அறிவியல் பூர்வமாக சிந்தியுங்கள், சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் சிந்தி 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 உன் குருமிய மூலையை வச்சு தவறாக தான் சிந்திப்பேன். ஆனால் இறைவனிடத்திலே அமர்ந்து சிந்திக்கும் போது அவர் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். இந்த உலக அறிவு தர முடியாத ஞானத்தை அவர் கொடுப்பார். அதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் தேவனுடைய சித்தத்தை விட்டு ஒரு நாளும் வழி விலகி போக மாட்டீர்கள். Something to ponder today. What is one decision you are getting ready to make right now, for which you first need to seek God's will? நீங்கள் எடுத்திருக்கிற எந்த முடிவை நீங்கள் சரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைக்கிறீர்கள்? முதலில் தேவனுடைய சித்தத்தை தேடி அப்புறம் நான் செய்யணும் அப்படின்னு எந்த முடிவை இன்றைய தினத்திலே நீங்கள் எடுக்கப் போகிறீர்கள்? தேவனுடைய சித்தம் இல்லாமல் அவரிடத்திலே போய் ஜெபிக்காமல் எந்த முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள்? அந்த முடிவை எப்பொழுது திருத்தப் போகிறீர்கள் அப்படிங்கிறதா இன்றைய சிந்தனை. யாக்கோபில் என்ன போட்டிருக்குன்னா, யூ ஆட் டு சே இஃப் இட் இஸ் லார்ட்ஸ் வில் ஐ வில் லிவ் அண்ட் டூ திஸ் ஆர் தட். இருந்தால் சொல்ல வேண்டும். இதனாலே மிகப்பெரிய தீங்குக்கு நீங்கள் வழி விலகி போவீர்கள். இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு சாதாரண ஒரு மனிதர் இடத்துல கூட பிறந்த அண்ணன்ட்ட தம்பிகிட்ட சொல்லுங்கள், நான் புதுசாக ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களை தான் சூனியை வச்சுருவாங்க. உனக்கு 2 முட்டையை வச்சு உனைய சூனியை வச்சு உனையை சாவடித்து ஒன்றும் இல்லாமல் போய் கை கால் விளங்காமல் போய் படுத்துருவோம். என்ன நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன், பரமாதமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த 2 நாளில் காய்ச்சல் படுத்த படுக்கையில் கிடக்கணும். மனிதனுடைய எண்ணம் இதுதான். அதான் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லணும்? அது தேவனுக்கு சித்தமானால், நான் உயிரோடு இருந்தால்
ஒருவேளை அவருக்கு சித்தமானால் இதை செய்யலாம் என்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். மாற்றி சொல்லிடாரு. ரொம்ப எச்சரிக்கையான புத்திமதி. அவருக்கு சித்தமானால் தான் நீங்கள் எதை செய்தாலும் இப்படியே சொல்லுங்கள். அடுத்து என்ன படிக்க போகிறீங்க? ஆண்டவருக்கு சித்தமானால் ஒரு நல்லது படிக்கலான்னு இருக்கேன். அவருடைய சித்தம் என்ன இருக்குன்னு தெரில. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அவருடைய கையில் இருக்குது. நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம், நமக்கு தெரியுமா? அவருடைய சித்தம் என்னமோ அதுபடி செய்ய வேண்டியதான். இப்படியே பதில் சொல்லுங்கள். அப்பொழுது மனிதருடைய கண்களுக்கு விலக்கி காக்கப்படுவீர்கள். தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக தேவன் நம் மீது பிரியப்படுவான். எது இருந்தாலும் என் பிள்ளை என்னை விட்டு போக மாட்டான். எதனாலும் சரி என்கிட்ட சொல்லுவான். எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சதாங்க செய்ய முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் கிடையாது, எல்லாம் உங்களுக்கு கெடுக்கிறதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான். நம்ம ஆளுங்க சொல்கிறாங்களே, கடவுளுடைய சித்தத்தின்படி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்க அப்படி சொல்லுவாங்க. ஏதோ ஒருத்தனை காட்டுங்க, இந்த உலகம் 100 பில்லியன் இயர்ஸாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. கடந்த 10,000 ஆண்டுகளில் தேவனுடைய சித்தத்தை செய்து ஒருவன் நாசமாக போய்விட்டான் என்று ஒருவனை காட்டுங்க. அதுதான் சாலமோன் மிக தெளிவாக சொல்லுகிறான். நான் சிறு வயது உள்ளவனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் மானேன். அவ்வளோதான், வயசாகி போயிட்டியா, நீ சாக போறியா? அப்போ நீதிமானுடைய பிள்ளைகள், தேவனுடைய சித்தத்தை செய்து நீதிமானாக வாழ்ந்தவருடைய பிள்ளைகள் சோத்துக்கு வழி இல்லாமல் திரிஞ்சதை நான் பார்த்ததில்லை, அப்பத்துக்காக இறந்து தெரிந்ததை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறேன். எப்பேற்பட்ட உறுதியான ஒரு அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த 10,000 ஆண்டுகளிலே, இந்த நடப்பு வருடங்களிலே, அதெல்லாம் பழைய காலங்க, அந்த காலத்தில் வாழ்ந்திருப்பான், இந்த காலத்தில் இன்டர்நெட் காலத்தில் வாழ்ந்தால் தானே உங்களுக்கு தெரியும். சரி, கடந்த 25 ஆண்டுகளிலே தேவனுடைய சித்தத்தை செய்து நாசமாக போன ஒருத்தனை காட்டுங்க. தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக யார் செய்தார்களோ ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள். அவன் பாதிரியாராக இருந்தாலும் சரி, போதகனாக இருந்தாலும் சரி, பிரசிங்கியாக இருந்தாலும் சரி, சுவிசேஷகனாக இருந்தாலும் சரி, அல்லது ஆர்டைன்டு பிஷப்பாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே போகும்போது ஓநாய்கள் அவர்களை கடித்து தின்கின்றன. ஆனால் தேவனுடைய தயவுள்ள சித்தத்திற்குள் அடங்கி இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆகவே நாம் இன்றைய சித்தம் என்ன? ஒபேயிங் காட்ஸ் வில். தேவனுடைய சித்தத்திற்கு, அவருடைய விருப்பத்திற்கு, அவருடைய இஷ்டத்திற்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருப்பது என்பதுதான் இன்றைய தியானம்.